Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. ஹலோ மக்களே, ஆல் இந்தியா ட்ரிப்பில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ராஜஸ்தானில் தான் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மவுண்ட் அபுலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் முன்னாடி தான் இருக்கோம். இந்த ஒரு ரூமில் தான் நம்ம ஒரு 5 நைட்டுக்கு ஸ்டே பண்ணோம். இது வந்து ஸ்ரீ குஜராத்தி சமாஜ் அபு ரோடு. அதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன் பேர் ஸ்ரீ குஜராத்தி சமாஜ் அபு ரோடுக்கு மவுண்ட் அபுலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பட்ஜெட்டாக ஸ்டே பண்ணலாம். அதே மாதிரி இங்கே 2 பேர் தங்குற மாதிரி ரூம் இருக்குது. அது வந்து 400 ரூபா. ஏசி கூலரோடி தந்துடுவாங்க. ஏசியும் இருக்குது. இங்கே வந்து அந்த கூலர் தருவாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது, இவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்குது, சேஃப்டி பக்காவாக இருக்கும். ஃபுட்டுக்கு வேணுன்னா இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் நடந்து போனால் போதும், ஃபுட்டும் வாங்கிடலாம். நான் வந்து 5 நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணேன். எந்த ஒரு டயர்டுமே இல்லை. இனி வந்து ராஜஸ்தான் தான் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மவுண்ட் அபுலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இதான் நம்ம வந்து 5 நாள் தங்கியிருந்த ரூமு. 5 நைட்டு ஒரு நாளுக்கு 150 ரூபா. ஒரு நாளுக்கு 150 ரூபான்னு வாங்கினாங்க. 5 நைட்டுக்கு வந்து மொத்தமாகவே சேர்த்து 450 ரூபா தான் அடுத்து பே பண்ணேன். அடுத்து ஒரு 300 ரூபா பே பண்ணேன். மொத்தம் 450 ரூபா தான் வந்துச்சு. பெரிய கேட்டு, பார்க்கிங் வச்சு சூப்பரான இடம். ஸோ பக்கா சேஃபு. இங்கே வந்தீங்கன்னா எதாவது சமைக்கணுன்னா கூட சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம எதாவது திங்ஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா. இந்த பையன்லாம் ஜாலி டைப்பு. அவங்க கூட தான் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். நல்ல டைப்பு கைஸ். எல்லாருமே பார்த்து எல்லாருமே நம்ம வண்டியெல்லாம் பேக் பண்ணியாச்சு. 5 நாள் ரெஸ்ட்டு. நான் வந்து 2 நாள் தான் எடுக்கணும்னு நினச்சேன். இங்கே சரியான வெயில், அதனால ரூம் எடுத்தேன். அடுத்து 2 நாள் ஃபுல்லாக மழை. அடுத்த 2 நாள் கிளைமேட் நார்மலாச்சு. இன்றைக்கி வெனஸ்டே ஆகுது. 10 இன்றைக்கி வந்து டேட் வந்து 10 ஆகுது. இன்றைக்கி வந்து இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு தோசை கடை இருக்குது. அப்படியே அங்கே போய்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பலாம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். டைம் 10:08 ஆகுது. ஒரு தோசை சாப்பிட வந்தோம். செம்மையாக இருக்கும். 4 நாளாக இங்கே தான் சாப்பிட்டுருக்கேன். ஒரு தோசை 40 ரூபா தான். ரேட்டுமே எல்லாமே நார்மல் ரேட்டு தான். நார்மல் தோசை 40 ரூபா, மசால் தோசை 60 ரூபா. நார்மல் ரேட்டாக தான் இருக்கும். செம்மையான கடை. அப்படியே இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். கைஸ், டைம் 10:43 ஆகுது. அந்த கடையில் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹைவேக்கு வந்துவிட்டோம். இங்கேருந்து நம்ம உதய்பூர் தான் போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வந்து ஒரே ஹைவே தான். 128 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம போகக்கூடிய ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து 139 கிலோமீட்டர் இருக்குது. 2 hours 30 minutes காட்டுது. ஹைவேயில் தான் 128 கிலோமீட்டருக்கு போக போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். டைம் 11:51 ஆகுது. நம்ம உதய்பூர் போக வேண்டியது. நேராக வந்து வேறு ஒரு வழியாக வந்து ஏதோ ஒரு ரூட்டு மாறிட்டேன். மொத்தமாகவே 127 கிலோமீட்டர் தான் காணிச்சு. 60-70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் 121 கிலோமீட்டர் காட்டுது. வழி மாறி வந்துட்டேன். இனி மறுபடியும் யூட்டர்ன் எடுத்து போகணும். ஐயோ, 127 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக தானே இருக்குது. எதுக்கு கூகுள் மேப்புன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சேன். எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிட்டு. ஸோ வாங்க அப்படியே இனி திருப்பி போக வேண்டியதான். வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம். கம்ப்ளீட்டாக வேறு ஒரு சைடே போயிட்டேன். அங்கே போயிருந்தேன்னா வேறு எங்கேயாவது போயிருப்பேன் கண்டிப்பாக. இப்போ ஒரு 20 கிலோமீட்டர் மாறி வந்து இன்னொரு ஹைவேக்கு வந்துட்டேன். இங்கேருந்து இன்னொரு 81 கிலோமீட்டர் இருக்குது. ஒரே ஹைவேயாக தானே இருக்கேன்னு சொல்லிட்டு மேப் அணைச்சி வச்சேன். லைட்டாக வேலையை பார்த்து விட்டுட்டு நானும் மிஸ் ஆகி போயிட்டு நல்ல வேலை பார்த்தேன். ஒரு 20-25 கிலோமீட்டர் தான் மாறி போயிருக்கேன். அப்புறம் மறுபடியும் வந்துட்டேன். அந்த வழிக்கே வந்துட்டேன். இன்னொரு 81 கிலோமீட்டர் ஒரே ஹைவே தான். 92 கிலோமீட்டர் இருக்குது. 2 மணிக்கு போவோன்னு போட்டிருக்கு. வெயில் மறுபடியும் பொழக்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல வேலை முடியை ஷார்ட்டாக வெட்டினேன். அது வந்து கொஞ்சம் கை கொடுக்குன்னு தோணுது. முடியை ஷார்ட்டாக வெட்டுங்க நிறைய இதெல்லாம் பார்த்துருந்தேன். அதோட அருமை இப்போ தான் புரியுது. ஸோ வெட்டிட்டேன். இனிமேல் இந்த அளவுக்கு தான் வச்சுக்கணுன்னு இருக்கேன் இந்த ட்ரிப் முடிய வர. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அப்படியே பெட்ரோல் போட நிறுத்தினேன். 493க்கு போட்டேன். 190-200 கிட்ட மைலேஜ் வருது மறுபடியும். ஸோ மறுபடியும் நம்ம வந்து லக்கேஜை வந்து மறுபடியும் வந்து கட்டணும். காலைல தான் கட்டி வச்சேன். இனி வந்து பெட்ரோல் போடக்கு மறுபடியும் எடுத்தேன், கட்டினேன். ஸோ இவங்கள பார்த்தேன் பெட்ரோல் பம்பில். ஹாய், வீடியோவில் காணின்னு சொல்லிட்டு எங்களையும் காணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களையும் காட்டியாச்சு. ஸோ இனி அப்படியே எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதான். 493 ரூபாய்க்கு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 4.25 லிட்டரு கிட்ட வந்துச்சு. 1 லிட்டரு கிடக்கு. ஏன்னா வந்து அடுத்து எங்கே பெட்ரோல் பம்ப் வரும் தெரியாது. அதனால் இப்போவே போட்டேன். இன்னொரு 30 கிலோமீட்டர் போகும். மொத்தம் 200 கிலோமீட்டர். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பாய் பையா.
கைஸ் நம்ம உதய்பூர் ரீச் ஆகிட்டோம். வந்தோடனே எங்கே வந்திருக்கோன்னா ஃபஸ்ட் லொக்கேஷனா ஷில்ப் கிராம்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக கல்ச்சராக இருக்கும் போல். அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்தோடனே ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. உள்ளே போய்ட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ஆளுக்கு 60 ரூபா என்ட்ரி. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா வயலினு, கிட்டாரு அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அங்கங்கே டான்ஸிங் ஆடுறவங்க இருக்காங்க. அவங்க நம்ம போனோன்னா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ வாங்க அப்படியே என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே ஒருத்தவங்க ஆடிட்டு இருக்காங்க, பார்ப்போம் அவங்க போயிட்டு. இப்போ வர வழியில் அவங்க ஒரு மாதிரி கல்ச்சுரலாக டான்ஸ் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து என்ன இருக்குதுன்னு அப்படி போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்டால்லாம் வச்சுருக்காங்க. கம்மல், ஃபோட்டோ, பெல்ட்டு, அந்த ஃபுல்லாக ஹேண்ட்மேட் ஐட்டமாக வச்சுருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸும் இருக்குது. வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ வாங்க அப்படியே நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே அப்படியே தண்ணி சேகரிப்பு தொட்டி மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. பெருசாக இருக்குது, சின்னதாக பார்ப்போம். நம்ம பெருசாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா அது அப்படியே நேராக வந்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இந்த குளவி சுற்றிட்டே இருக்குது பெருசாக. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இது ஒரு பெரிய ஒரு இடம். அந்த ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு இடத்த போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா பாருங்கள், நல்ல ஓல்டு ட்ரெடிஷ்னலாக கல்ச்சராக வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே போய்ட்டு எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க 12 ராசியுமே இங்கே போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அரைசஸ், எரிசஸ், டாரஸ், ஜெமினி எல்லாரையும் போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு வந்து இதுதான் அரைசஸ் தான். மேசம்னா 12 ராசியும் இங்கே வந்து போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா இந்த ஒரு இது பேர் ஏதோ ஒன்று உண்டு, மறந்துருச்சு எனக்கு. அந்த முன்னாடிலாம் வந்து ஷோ மாதிரி பண்ணுவாங்க. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு பேர் கரெக்டாக முன்னாடி பார்த்துருக்கேன். ஸ்கூல்லலாம் பண்ணுவாங்க. ஸ்கூலில் அந்த ரோட்டு சைட்லலாம் பண்ணுவாங்க அங்கங்கே. பேர் எனக்கு என்னென்னு மறந்துடுச்சு. இங்கே பாருங்க, ஒரு ராசியுமே இங்கே பண்ணியிருக்காங்க. ஸ்கார்பியோ, சகிட்ரியஸ், கேப்ரிகான், அக்வாரிஸ், பைசஸ் எல்லாருக்குள்ள 12 ராசியுமே இங்கே வந்து கல்லில் பண்ணி வச்சுருக்காங்க. வந்தீங்கன்னா பாருங்கள். வாங்க, சூப்பராக இருந்துச்சு. வாங்க அப்படி போய்ட்டு பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பறவை மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதில் வந்து சவுண்டு கேட்குது. இதோட ப்ரைஸ் 60 ரூபா. நல்லா இருக்குது, வாங்கினேன். அதே மாதிரி பூஜா அதில் வந்து ये दीदी पूजा के लिए दीवा या फिर भगवान के लिए। இங்க பாருங்க, இந்த கமத்தி வச்சு தண்ணி ஊத்துறாங்க. तेल के ऐसे पीछे से भर दो और கமத்துனா தண்ணி வராது. यहाँ रुई की बत्ती लगा அது வந்து இதுல நம்ம இந்த பக்கத்தோடி வருது. ஒரு சைடு ஊத்துறாங்க, இன்னொரு சைடு ஓடி வருது. பாருங்க, மேஜிக் பண்றாங்க. கைஸ் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா மேக்னெட்டு, நிறைய ஹேண்டிகிராஃப்ட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. வந்தீங்கன்னா பாருங்கள், சூப்பராக இருக்குது ஒன்றுமே. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக நிறைய வச்சுருக்காங்க. எல்லாமே கஸ்டமைஸாக அவங்களே பண்ணது அப்படிங்கிறாங்க. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். का नाम क्या है?
राजस्थान राजस्थान इंस्ट्रूमेंट इंस्ट्रूमेंट्स ये कितना प्राइस है 150 150 एक पीस वुडन वाला वुडन टेप वाला कम प्राइस का आता ओके है ये वुडन ना एक पीस 150 है ओके ये वाला तो आपको 50 रुपीज से स्टार्टिंग होता है ओ 50 रुपीस वो आता है एमडीएफ वो हम लोग रखते नहीं है ओके ये मेटल वाला ये सर 450 का आता है हाँ பேர் ஓகே ஓகே இங்கே வந்தீங்கன்னா நிறைய இருக்குது வந்தீங்கன்னா பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே நம்மளால் இப்போதைக்கு எதுவும் வாங்க முடியாது உடஞ்சி போயிடும் அதனால் இந்த ஒரு மேக்னெட் மட்டும் வாங்கிட்டு அப்படியே அந்த ஒரு கடையில் அந்த விசிலும் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறோம் ஓகே தேங்க்யூ கைஸ் இங்கே வந்தீங்கன்னா ஷானாய் பிகிலு எக்கிட்ரா ராவன் ஹத்தா எல்லாம் அந்த பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இங்கே வந்தீங்கன்னா நிறைய ஹேண்ட்மேட் வச்சுருக்காங்க இங்கே வந்தீங்கன்னா நம்ம 12 ராசியுமே அதில் வந்து கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக சூப்பராக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்குது வந்தீங்கன்னா பாருங்கள் இங்கே வந்து வீடுமே வச்சுருக்காங்க வீடுமே கட்டி வச்சுருக்காங்க குஜராத்து கோவா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் அப்படி 4 இதில் உள்ள கல்ச்சரில் உள்ள வீடுமே இங்கே கட்டி வச்சுருக்காங்க வந்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ சூப்பராக இருக்குது வந்தீங்கன்னா பாருங்கள் வாங்க அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே வந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹட்ஸுமே பார்க்கலாம் இங்கே ஒரு மாதிரி செப்பரேட் டெக்கரேஷனில் வச்சுருக்காங்க அங்கே ஓட்டு வீடு மாதிரி வச்சுருக்காங்க அங்கே ஒரு வகையான ஓட்டில் வச்சுருக்காங்க இங்கே ஒரு வகையான ஓட்டில் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பிளேஸு இங்கே பாருங்க குடிசை மாதிரி வச்சுருக்காங்க நல்லா இருக்குது இடம் வந்தீங்கன்னா பாருங்கள் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வீடு இங்கேயுமே இந்த வயலின் அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே மார்பிள் தான் அக்கோர்டியன் அந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இதுவுமே இது பேர் ஹார்மோனியம்னு போட்டிருக்காங்க இது பேர் பியானோ அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க மாற்றி சொல்லிட்டேன் சூப்பராக இருக்குது வந்தீங்கன்னா பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இவங்க வந்து ராஜஸ்தானி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சாங்க அதே மாதிரி இவங்க வந்து குஜராத்தி டான்ஸ் ஆடினாங்க சூப்பராக இருந்து இவங்க இதே வந்து நம்ம ஆட்கள் வர வர வந்து டான்ஸ் ஆடுறாங்க இவங்க வந்து பாட்டு பாடுறாங்க பாட்டு பாடி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு இது பண்ணுறாங்க அதே மாதிரி இவங்க வந்து டான்ஸ் பண்ணுறாங்க சூப்பராக இருந்துச்சு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பையா பாய் பாய் ஸோ நல்லா இருந்துச்சு ட்ரெடிஷ்னல் டான்ஸு குஜராத்தி ராஜஸ்தான் மகாராஷ்டிரா இருக்குது
இந்த 3க்குள்ள ட்ரெடிஷ்னல் டான்ஸு பாட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. சூப்பராக இருந்து அதை பார்த்தாச்சு. வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு சுற்றி பார்க்கலாம். குஜராத்தி, ராஜஸ்தானி, மகாராஷ்டிரா இந்த 3 ட்ரெடிஷன் இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. கோவாவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 3 கன்ஃபார்மு. ராஜஸ்தான், குஜராத் அண்டு மகாராஷ்டிரா. ராஜஸ்தான்லேயே 3 விதமான கேங் இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படி கிளம்புறோம். வந்தீங்கன்னா பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு லொக்கேஷன் வித்தியாசமாக இருந்துச்சு. ஹேண்டிகிராஃப்ட்டு அப்புறம் வந்து பழைய காலத்து இது அதெல்லாம் சூப்பராக காட்டியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. 60 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். வந்தீங்கன்னா பாருங்கள். 1 ஹவர் பார்க்கலாம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஸோ டைம் 4:20 ஆகுது. உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு. சில்க் கிராம் இந்த ஒரு இடத்து பேர். ட்ரெடிஷ்னலாக கல்ச்சராக பயங்கரமாக வச்சுருந்தாங்க. குஜராத்தி, ராஜஸ்தானி கல்ச்சர் மேக்ஸிமம் இருக்கும். வந்தீங்கன்னா பாருங்கள். ஹேண்டிகிராஃப்ட்டும் நிறைய இருக்குது. வெளியில் பார்க்கிங்கு, அதில் அப்படியே என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். ஒரு ஆளுக்கு 60 ரூபா. சூப்பராக இந்த எல்லாமே இந்த ஹேண்ட்மேடாக பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மார்பிளில் அது மாதிரி நிறைய கல் வச்சு நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க. ஹேண்டிகிராஃப்ட் நிறைய இருந்து. வந்தீங்கன்னா பாருங்கள். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். ஒரு பையனை பார்த்தோம். அவன் வந்து இந்த பார்த்தோம் அப்படி பேசிகிட்டு இருந்தோம். அப்படி இந்த மவுண்டு போட்டிருந்தான். நம்மள்ட்ட இந்த மவுண்டு கிடையாது. அப்படியே அவன்கிட்ட பார்த்து இது எங்கேன்னு கேட்டு ஒரு கடையில் வந்து வாங்க வந்திருக்கோம். இந்த ஒரு அண்ணா கடையில் தான் வந்து வாங்க வந்தோம். ஸோ அப்படி வந்து இது வாங்கி அது நம்ம வந்து ஸ்டிக்கர் தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம். அந்த ஸ்டிக்கர் வந்து கடைசி ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ இது வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த பையன் கரெக்டாக கண்ணில் மாட்டினான். அப்படி இதையும் வாங்கிட்டோம். இதே நீ ஹெல்மெட்டில் மாட்டியாச்சு, நீ கோப்ரோக்கு பிரச்சனை இல்லை. இதை அப்படியே பெர்மனெண்ட்டாக மாட்டிட்டோன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸ்டிக்கர் ஒட்டி இது பண்ணணும் இல்லை. இது மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டா போதும். ஸோ இதை முடிஞ்சால் கோப்ரோ வச்சுருக்கவங்க வாங்கிக்கோங்க. ஸோ வாங்க அப்படியே என்னென்னு பார்க்கலாம். கைஸ் அப்படியே நம்ம வந்து அந்த சில்க் கிராம் முடிச்சுட்டு அப்படியே நேராக வந்துட்டோம். இங்கே வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி சிட்டி மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு ஹோட்டல் தான் எடுத்தோம். பங்பியான் ஹாஸ்டல்னு ஒரு ஹாஸ்டல் இருக்குது. ஏசி ஹாஸ்டல் தான். 350 பெர் ஹெட்டு. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த ஒரு இது. ஸோ இங்கே ஒரு சிட்டி மாதிரி இருந்தனால எனக்கு வந்து பெட்ரோல் பம்பில் ஸ்டே பண்ணணும்னு தோணலை. அதனால் இங்கேருந்து நல்லா இருந்துச்சு. உதய்பூர் நல்லா இருந்துச்சு. அதனால் இங்கே தங்கி ரூமில் தங்கி அதில் ஒரு நாள் 1 ஆர் 2 டேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹாஸ்டல் எடுத்திருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு. நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தரேன். ஸோ நல்லாயிருக்கு. வந்தீங்கன்னா சோலோவாலாம் வந்தோன்னா 350க்கு ஒர்த்து. பக்கத்துலேயே மார்க்கெட்னா இருக்குது, சுற்றி பார்க்கலாம். ப்ளஸ் இங்கே கீழே ரெண்டலும் இருக்குது, அது கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அங்கே அப்படியே நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் நைட் அப்படியே போயிட்டு அந்த காட் மாதிரி இருந்து அங்கே அப்படியே போய் ஒரு வாக்கிங் போட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு லைட்டாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இது ஏதோ வர்க்கலா கோவா மாதிரி இருக்குது. உதய்பூர் ராஜஸ்தானில் அவ்வளோ ஃபாரினர்ஸு எல்லோரும் ஜோடியாக சுற்றிட்டு ஜாலியாக இருக்காங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஆனால் வந்து நைட் லைஃப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம உதய்பூர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். Bye guys.